ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப சிம்பிளாக டேப் வச்சு நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் செய்யலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய டேப், காலியாக போன டேப் இருக்கும்ல, அந்த பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்து அந்த டேப்போடைய சர்க்கிள் வந்து நான் மெஷர் பண்ணுறேன். 2 சர்க்கிள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிள் எதுக்காகனா, நம்ம வந்து அந்த டேப்பு அந்த சர்க்கிள் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். பட் வந்து ரவுண்ட் ஷேப்பில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி புரியலன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகே, இப்போ கட் பண்ண அந்த பீஸ்க்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி டேப் வச்சு கவர் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி கலர் வாசி டேப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டேப் இல்லைனா கலர் ஷீட் ஒட்டிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி டேப் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கலராக. அதனால நான் இந்த டேப் யூஸ் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணோம்ல சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட், அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இந்த டபுள் கலர் டேப் நான் போட்டிருக்கேன். ஒரு கலர் கூட யூஸ் பண்ணலாம், பட் டபுள் கலராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டபுள் கலர் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரியே அதோட பேக் சைட்லேயும் ஒட்டிக்கோங்க. 2 சைட்லேயும் ஃபுல்லாக அது வந்து கார்ட்போர்ட் மாதிரியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி அந்த டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் ஒட்டிட்டேன்னா இதே மாதிரியே அந்த இன்னொரு கார்ட்போர்டில் உங்களுக்கு பிடிச்ச 2 கலர் டேப் எடுத்து வச்சு ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒட்டின மாதிரியே இதுலேயும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டேப் சர்க்கிள் இருக்குல்ல, இதுலேயுமே நான் வந்து டேப் தான் ஒட்ட போகிறேன். டேப் ஒட்டுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதனால இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக நான் வந்து டேப்லேயே முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட நிறைய டேப் இல்லை, கொஞ்சம் தான் டேப் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த மூடிக்கு மட்டும் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற அந்த டேப்போட சர்க்கிள்க்கெலாம் நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஆர்ட் மாதிரி பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஒரே கலர் டேப் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் மல்டிபிள் கலர் டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிபிள் கலராக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 5 கலர்ஸ் டேப் கிட்டே தேவைப்பட்டுச்சு. 5 கலர் டேப் வந்து நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன மூடி மாதிரி தேவைப்படும். மேலே நம்ம வந்து அந்த சர்க்கிளோட மேலே நம்ம மூடி மாதிரி வைப்போம். அந்த மூடிக்கு மேலே ஒரு சின்ன புடி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த சின்ன மூடியை யூஸ் பண்ணுறேன். அந்த மூடிக்கு மேலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே டேப் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒரு கார்ட்போர்ட் சர்க்கிளுக்கு மேலே ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டோட சைடில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு லேஸ் இல்லை, சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி லேயராக இருக்கும், அதை எடுத்து நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி இல்லைனா லேஸ் ஒட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லேஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட ஒட்டிக்கலாம். இப்போது 2 பீஸுக்குமே நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஏன்னா 2 பீஸ்லேயும் சைடில் கார்ட்போர்டு ஹோல்ஸ் தெரியும். அதனால 2 பீஸுக்கும் ஒட்டியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த கேப் போடாமல் வச்சுருந்தோம்ல, அந்த பீஸ் எடுத்து இதோட மேலே ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். கேப் போட்டிருக்கோம்ல, அந்த மூடி போட்டிருக்கோம்ல, அதை வந்து ஒட்டக்கூடாது. ஒரு பீஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கீழே வச்சு ஒட்டிக்கோங்க, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அந்த சர்க்கிளில் ஃபுல்லாக மூடின மாதிரி ஆகிடுச்சு. மேலே வந்து இந்த மாதிரி அந்த கேப் போட்டதை எடுத்து மூடி மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஒரு 3 கலர் பேப்பர் தேவைப்படும். நான் 3மே வந்து ஒவ்வொரு கலரில் பண்ணுறேன். நீங்கள் 3மே ஒரே கலரில் கூட பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து நான் ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் 3 தேவைப்படும். மொத்தம் 6 பீஸ் வந்து ஒரே கலரில் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ரோஸ் கலரில் பண்ணுறீங்கன்னா அதே ரோஸ் கலரில் 2 அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் எனக்கு பிடிச்ச கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து சர்க்கிள் போட்டிருக்கேன். ஒரு 4 சர்க்கிள்ஸ் கிட்டே போட்டிருக்கேன். அந்த 4 பீசஸையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கிள் பிடிக்கலனா வேறு டிசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக சர்க்கிளே பண்ணிட்டேன். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அதில் வந்து ஹாப்பின்னு ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். பிங்க் கலரில் ஹாப்பின்னு எழுதுகிறேன். 2 பிங்க் கலர்லேயுமே வந்து ஹாப்பின்னு எழுதிக்கோங்க. அடுத்து 2 எல்லோ கலர்லேயுமே மதர்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. 2த்துலேயும் ஒரே மாதிரி லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் 2 க்ரீன் கலர்லேயுமே டேன்னு எழுதிக்கோங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? 2 பீஸ் மொத்தம் செஞ்சுருக்கோம்.
அதுக்கப்புறம் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். இந்த சாட்டன் ரிப்பனுக்கு மேலே நம்ம இந்த ஹாப்பின்னு எழுதணும் இல்லையா, ஹார்ட்டின் ஷேப்பில், அதை எடுத்து ஒட்டுறேன். இந்த மாதிரி மேலே ஒன்று ஒட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் எடுத்து இப்படி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த சைடு பார்த்தாலும் ஹாப்பின்னு தெரியணும், அதனால தான் நம்ம வந்து 2 பீஸ் ஒட்டுறோம். சரியா? இப்போ ஒட்டியாச்சா? அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளிட்டர் ஷீட் எடுத்து அதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். 2 பீஸ் ஒட்டுறேன். அதுவுமே அப்படி தான். அது வந்து ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறனால ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒட்டிட்டேன் நான். அதுக்கப்புறம் மதர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து ஒட்டுறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கிளிட்டர் ஷீட்ஸ் எடுத்து மேலே ஒட்டிக்கிறேன். அப்புறம் டே அப்படின்னு ஒட்டுறேன். அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஷேப் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக குட்டி குட்டி ஹார்ட்டின் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கரெக்டாக அந்த டே அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து கீழே இருக்கிறனால வந்து இந்த ஹாப்பி அப்படிங்கிறது தெரிகிற மாதிரியும் நம்ம வந்து ஒட்டணும். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோன்றதை வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் கூட போதும் தான். இப்போ கீழே ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த மூடி இருக்குல்ல, அந்த மூடியில் இன்னொரு பாட்டை வந்து இப்படி ஒட்டுறேன். ரொம்ப சிம்பிள். குட்டீஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணி உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சமே அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி குட்டியாக ரோஸ் எடுக்கிறேன். என்கிட்ட வந்து இது அப்படியே இருந்தது, நான் இது யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ அந்த ரோஸஸை என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே கீழே அதுக்கப்புறம் அந்த சென்டரில் கிளிட்டர் ஷீட் ஒட்டினோம்ல, அதில் 2 சைட்லேயும் 2 பீஸ் ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருந்தது. அவ்வளோதான். இப்போ நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கிராஃப்ட்னு சொல்கிறத விட ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேப்லேயே கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அழகாக நம்மளுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே மதர்ஸ் டே கிஃப்ட் கேட்டிங்க அப்படிங்கிறனால தான் இந்த ஐடியா. ஓகே, இப்போது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். என் பேர் பூஜா. டுடே அப்லோட் பண்ணியிருந்த ஸ்லைம் வீடியோ பார்த்துட்டு நான் சூப்பராக வந்து செஞ்சுருந்தேன். நான் 2 கலர் செஞ்சுருந்தேன். 2மே வந்து சூப்பராக இருந்துச்சுக்கா. பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்குது, இழுக்கிறதுக்கும் அப்படியே கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரியே தான் இருக்குது. எனக்கு சப்போர்ட் கிராஃப்ட் தமிழ். ஹாய் அக்கா, என் பேர் சானியா தேவி. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்லைம் ரெடி பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுக்கா. சப்போர்ட் கிராஃப்ட் தமிழ் சேனல். ஓகே, இப்போ கொஞ்சம் கிராஃப்ட் ஃபோட்டோஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிற கிராஃப்ட் ஃபோட்டோஸ் தான். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறைய பேர் வந்து கிராஃப்ட் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் வந்து டைம் இல்லாதனால பார்க்காமே இருக்கேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நான் செக் பண்ணுறேன். பார்த்துட்டு தனி ஒரு வீடியோவை சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் போடுறேன் நான், டைம் கிடைக்கும் போது. ஓகேவா? இந்த வீக்குக்குள்ளே நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ போடுவேன். அதனால எல்லோரும் பாருங்கள். ஓகேவா? அண்ட் வந்து இன்னும் ஏதாச்சும் கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறேன். ஓகே? அண்டு நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. பட் இந்த வீடியோவில் நான் ஹாய் சொல்கிறதுக்கு நேம் நோட் பண்ணல, அதனால இந்த வீடியோவில் சொல்லலை. சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ போடுவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து எல்லாரோட நேமையும் நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாரோட நேமுக்கும் ஹாய் சொல்கிறேன். ஓகே? இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.